தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கான செய்தி மழைதான். மழை இப்போது எங்கு எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத பார்க்க போறோம். காரணம் என்னன்னா, வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, இது 2வது நிலை. இதன் பிறகு 2 நிலை இருக்கிறது. அதன் பிறகு புயல் அப்படின்னு வந்து அதில் ஒரு 3 நிலைகள் இருக்கிறது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய நிலவரத்தை நாம் பார்க்கிறோம். வங்கக்கடலில் இப்போது இந்த பகுதி எங்கே இருக்கிறதுன்னு பாருங்க. இலங்கைக்கு அருகிலே இருக்கிறது. ஆனால் இப்போதே சென்னையில் தொடங்கி நாகப்பட்டினம் வரை இதனுடைய தாக்கம் தென்பட தொடங்கிவிட்டது. இது நமக்கு அடுத்தடுத்த நாட்கள், அதாவது நாளைய தினம் 11ஆம் தேதி இது இலங்கையை ஒட்டி வருகிறது. வட இலங்கையை நோக்கி வடமேற்காக நகர்ந்து வருகிறது. அதாவது வடமேற்காக நகர்ந்து வருவதாக தெரிகிறது 11ஆம் தேதி. ஸோ அது 11ஆம் தேதி திரும்பவும் இலங்கையில் இருக்கிறது. 12ஆம் தேதி இலங்கை உள்ளே செல்வது போன்று, அதாவது இலங்கைக்கும் தமிழகத்தினுடைய நாகப்பட்டினத்துக்கும் கீழே வந்து அது உள்ளே நுழைவதாக காட்டுகிறது. அதன் பிறகு உள்ளே நுழைந்து அது கரைந்து விடுவதாக இருக்கிறது 12ஆம் தேதி. ஆனால் அதனுடைய தாக்கம் 13ஆம் தேதி வெளியில், அதாவது அரபிக்கடலுக்கு வந்து விடுகிறது. வங்காள விரிகுடாவிலிருந்து அரபிக்கடலுக்கு. ஸோ 11ஆம் தேதி 12ஆம் தேதி அது நம்மை கரையை கடப்பதாக நாம் புரிந்து கொண்டால், இன்றைய தேதியிலிருந்தே மழை சில இடங்களில் லேசான மழை தொடங்கிவிட்டது. நாளைய தேதியில் தீவிரமான ஒரு மழை இருக்கும். அதன் அடுத்தடுத்த நாட்களில் நல்ல ஒரு மழை இருக்கும். சரி, எங்கெல்லாம் எப்போது மழை இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா இது புது அப்டேட். இப்போது இரவு நேரத்தில் பார்த்து விடலாம். செவ்வாய் இரவு கடற்கரையை நோக்கி மழைக்கான மேகங்கள் வர தொடங்கும். புதன்கிழமை, அதாவது நள்ளிரவில் இருந்து மழை புதுவைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை தொடரும். அதன் பிறகு உள் மாவட்டங்கள் வரை மழை நீளும். எங்க? திருச்சி வரை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்து மதியம் 2 மணி வாக்கில் மதுரையில் தொடங்கி, எங்கே அப்படின்னா மதுரை, காரைக்குடி, ராமநாதபுரம், அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள், திண்டுக்கல், திருச்சி, பெரம்பலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுச்சேரி, திருவண்ணாமலை, மதுராந்தகம், சென்னை வரை மழை இருக்க போகிறது. அதன் பிறகு பாருங்க, இன்னும் உள்ளே சேலம் வரை மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 12ஆம் தேதி முக்கியமாக ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழை இருக்கிறது. நாளை மறுதினம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமே மழைக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக வந்து மத்திய பகுதிகள், அதாவது டெல்டாவை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள், திருச்சியிலெல்லாம் நல்ல ஒரு மழையை நாளை மறுதினம் நாம் எதிர்பார்க்கலாம். அதன் பிறகு உள் மாவட்டங்களிலேயும் மழை, குறிப்பாக இது அரபிக்கடலுக்கு சென்று விடுகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேபி அது டிப்ரெஷனாக, தாழ்வு மண்டலமாக நம்மை கரையை கடந்து செல்லலாம். அப்படி சென்றாலும் அதனுடைய தாக்கம் இங்கே அரபிக்கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் நல்ல ஒரு மழையை கொடுக்கும். இங்கேயும் மழையை கொடுக்கிறது. 13ஆம் தேதியும் நல்ல ஒரு மழை தமிழ்நாட்டுக்கு கிடைக்கப் போகிறது. ஒட்டுமொத்தமாக 14ஆம் தேதி மழை குறைந்துவிடும். லேசான சாரலோடு நிலைமை தொடரும். அதன் பிறகு பாருங்க, மாலை நேரத்துக்கு மேலே வங்கக்கடல் எஃபெக்டால், இது வந்து வங்கத்திலிருந்து இப்போது அரபிக்கடல் சென்ற பிறகு ரிவர்ஸ் எஃபெக்டால் இங்கெல்லாம் மழை பெய்ய தொடங்கும். இங்கே மழை குறைந்து விடுவதாக இருக்கிறது. அதனால புதன், வியாழன், வெள்ளி அந்த கிழமைகளில் நல்ல ஒரு மழையை நாம் எதிர்பார்க்கலாம். சனிக்கிழமை கொஞ்சம் மழை குறையும் அப்படின்றாங்க. அதன் பிறகு படிப்படியாக குறைந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு 2-3 நாளில் இன்னொரு சிஸ்டம் வருது. சரி, இப்போ லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டுக்கு வந்துடுறேன். இப்போது ரியல் டைமில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் இமேஜ், அதோடு சேர்ந்த ரேடார் பதிவு. சேட்டலைட் இமேஜ் வானத்திலிருந்து எடுக்கும். வானத்திலிருந்து எடுக்கின்ற போது இந்த மேகங்கள் எல்லாம் தெரியும். மேகங்கள் எல்லாம் மழையை கொடுக்குமானா மழையை கொடுக்காது. மேகங்களில் மழை திவளைகள் இருக்கக்கூடிய மேகங்கள், அடர் மேகங்கள் தான் மழையை கொடுக்கும். அந்த அடர் மேகங்கள் இதோ இருக்கிறது. இது போன்ற ஒரு மேக குவியல் தான் சென்னையில் படர்ந்து புதுவையில் தங்கி கிருஷ்ணகிரி வழியாக சென்று எல்லா இடங்களிலும் மழையை கொடுத்து மிதக்க வைத்தது. இதே போன்ற மேகம் வருகிறது. ஆனால் இப்போது நாம் வடகிழக்கில் இது இவ்வாறாக வராது. எப்படி வரும்னா, இவ்வாறாக இப்படியே வருகிற போது இந்த மேகமும் இப்படி, ஸோ இந்த திசையை நோக்கி வருவதாக தான் நமக்கான காட்சிகள் காட்டுகிறது. ஸோ இந்த மேக குவியல்கள் இங்கே உருவாகி பாருங்க, இலங்கையினுடைய வட பகுதிகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல இந்த மாவட்டங்கள் வழியாக, அதாவது எந்தெந்த பகுதி அப்படின்னா பாருங்க, இப்போ மயிலாடுதுறையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அங்கே நமக்கு ரேடார் தகவலை காட்டுகிறது. மயிலாடுதுறையில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால இங்கே இருக்கக்கூடிய பகுதிகள், அதாவது புதுவைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் இப்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த மேகத்தால் நமக்கு மழை கிடைக்கும். இதுபோல் இந்த சிஸ்டம் அருகில் வரும்போது புதிய மேக குவியல்கள் உள்ள வரும். இந்த மேக குவியல்கள்லாம் ஏன் நமக்கு முன்னாடியே தெரியலன்னா, கடலுக்குள்ள மேகம் தெரியும், மழை மேகம் தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா,
நாம் கரைப்பகுதிகளில் நிறுத்தி இருக்கக்கூடிய நம்முடைய டோப்ளர் ரேடார் இருக்கு. இந்த ரேடார் மூலமாக ஒரு அலைவரிசையை அனுப்பி அந்த அலைவரிசையில் பெரிய மேகக்கூட்டங்கள் இருந்தால் தெரிய வரும். இதை வைத்து நாம் சுதாரித்துக் கொள்ளலாம், கண்காணித்துக் கொள்ளலாம். நம்முடைய ரேஞ்சு 200 கிலோமீட்டர் அளவுக்கான பரப்புகளை அது கண்காணிக்கும். 600 வரை நம்மகிட்ட ரேஞ்ச் இருக்கு. அதனால இப்போது உருவாகி இருக்கக்கூடிய இந்த மேகம்தான் இன்று இரவு டெல்டா மாவட்டங்கள் வழியாக மழையை கொடுக்க இருக்கிறது. புதிய புதிய மேகங்கள் உருவாக நம்ம அடுத்தடுத்த அப்டேட்டுகளை தொடர்ந்து வழங்க இருக்கிறோம்.